வாஸ்து சாஸ்திரத்தில் பிரம்மஸ்தானம் எவ்வளோ முக்கியமான ஒரு அங்கம். கிளைண்ட்ஸ் வந்து கேட்கக்கூடியது, சார் பிரம்மஸ்தானம் அப்படின்னு சொல்கிறீங்களே, அது நம்ம வசிக்கிற வீட்டுக்கு பார்க்கணுமா, இல்லை நம்மளுடைய இடத்துக்கு, நம்மளுடைய கம்ப்ளீட்டான லேண்டுக்கு பார்க்கணுமா, அது எப்படி பார்க்குறது, ஒன்றும் புரியல சார் எங்களுக்கு, அதில் ஏதாவது தவறு இருக்கா? நீங்கள் எனக்கு லாஸ்ட் டைம் பேசும்பொழுது சொன்னது வந்து பிரம்மஸ்தானத்தில் இந்த தவறு இருந்தால் இந்த மாதிரியான விஷயங்கள் தள்ளி போகுமான்னு சொல்கிறீங்க, அது எப்படி சார் என்னன்றது ஒரு ஒரு ஐயத்தோடையும் ஒரு பயத்தோடையும் கேட்பாங்க. ரகசிய உண்மைகள் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, அரங்கன் நகர் வாழ, சுடகோப்பன் தன் தமிழ்நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டு வாழியே. பிரம்மஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டாலே நம்ம எல்லாருக்கும் ஜென்ரலாக தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து நடுப்பகுதி, நம்ம தான் சொல்லுவோமே நடு சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் பிரம்மஸ்தானம். ஒரு பிளாட்டுடைய பிரம்மஸ்தானமும் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதே போல் நம்ம வசிக்கின்ற வீட்டுடைய பிரம்மஸ்தானமும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். பிரம்மஸ்தானத்தை எப்படி கால்குலேட் பண்ணுறது சார்? ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய லேண்டுடைய பாகங்கள், அதில் எப்படி நம்ம பிரம்மஸ்தானத்தை கால்குலேட் பண்ணோம்னா, 9 பாகங்களாக பிரித்து அதில் நடுவில் வரக்கூடியது, மிட் போர்ஷனாக இருக்கக்கூடியது தான் பிரம்மஸ்தானம். ஜென்ரலாக எல்லா வாஸ்து கன்சல்டன்ட்டும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பிரம்மஸ்தானத்தில் எந்த ஒரு வெயிட் வைக்காதீங்க, அதில் வால் கூட வரக்கூடாது அப்படின்னு பிரதானமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இது உண்மையும் கூட. சார் நாங்கள் வாங்கியிருக்க வீடே 600 ஸ்கொயர் ஃபீட் சார், அரை கிரவுண்டு, 1200 ஸ்கொயர் ஃபீட்டு, எப்படி நாங்கள் இடம் விடாமல் பண்ண முடியும் சார்? அதில் வெயிட் வைக்கக்கூடாதுன்றீங்க, சின்ன வீடு, பிரம்மஸ்தானத்தை எப்படி அவாய்ட் பண்ணுறது, இல்லை எப்படி அதை வந்து கிளட்டர்ஸ் இல்லாமல் வச்சுக்கிறது, இது சாத்தியமா சார்? இன்றைக்கி இருக்க டே அண்ட் ஏஜில், அதுவும் சென்னை மாதிரி இருக்க மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் எப்படி நம்ம வீடு கட்ட முடியும்? எப்படி அது வேஸ்ட்டாக போகுமே சார்? அவ்வளோ துட்டு கொடுத்து வாங்குகிறோம், பணம் வந்து ஈஸியாக வருது இல்லை சார், ஹார்ட் அண்ட் மணி எப்படி நம்ம விட முடியும்னு கேட்பாங்க. அஃப்கோர்ஸ் இட்ஸ் எ ட்ரூ கொஸ்டின். ஹார்ட் அண்ட் மணி நம்ம எப்படி வந்து பிரம்மஸ்தானத்தை மேக்ஸிமம் சேஃபாக, அதாவது கிளட்டர் ஃப்ரீயாக, வால் இல்லை நிறைய பேர் வந்து இந்த பெரிய வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மஸ்தானத்தை ஹை சீலிங் போடுவாங்க. பிரம்மஸ்தானத்தில் முக்கியமாக வரக்கூடாத விஷயங்கள், வரவே கூடாத விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஷான்லியர் லைட்ஸ் தொங்க விடுவாங்க. அந்த லைட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரகாசமாகவும் ரொம்ப பாரம், அதாவது வெயிட் ஜாஸ்தி இருக்கும், பாரமாக அழகாக தொங்கிட்டு இருக்கும். அவங்களோட பெரிய வீடு ஒரு அது 1 கிரவுண்ட், அதாவது 2400 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் கூட அந்த இடத்துல படிக்கட்டு போடுவாங்க. அந்த படிக்கட்டுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அது டபுள் சீலிங் போய் அந்த இடத்துல ஷான்லியர் லைட்ஸ் தொங்கிட்டு இருக்கும். இந்த மாதிரியான தவறுகள் அவசியம் பிரம்மஸ்தானத்தில் வரவே கூடாது. இட் இஸ் ஆல் மேண்டேட்டரி. இந்த விஷயங்களை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணோம் சார்? இது வீடு நீங்கள் கட்ட போகிறதுக்கு முன்னாடியே தயவு செய்து பிளானர்கிட்ட, உங்களுடைய ஆர்கிடெக்ட் கிட்ட சொல்லிவிடுங்க. ஜென்ரலாக மக்கள் பண்ணக்கூடிய தவறு என்ன அப்படின்னா, நம்ம வீடு கட்ட போகிறோம், நல்ல ஒரு விசாலமான லாவிஷான லக்ஸூரியஸான ஒரு வீடு கட்ட போகிறோம், இண்டிவிஜுவல் ஹவுஸ் அப்படின்னும் போது நம்ம ஃபஸ்ட்டு போகக்கூடியது ஆர்கிடெக்ட் கிட்ட தான். தெர் இஸ் நத்திங் ராங், ஐ எம் நாட் சேயிங் அதர்வைஸ். பட் ஃபஸ்ட்டு உங்களுடைய விசிட் வந்து ஒரு வாஸ்து கன்சல்டன்ட். இது நான் தான், என்ன தான் வச்சு நீங்கள் பார்க்கணும், இல்லை எங்கள் டீமில் இருக்கவங்கள தான் நீங்கள் பார்க்கணும், நான் என்றைக்குமே எங்கேயுமே சொன்னது கிடையாது. பட் நீங்கள் ஒரு கன்சல்டன்ட், உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு நல்ல கன்சல்டண்ட்டை கூப்பிட்டு கேட்டுங்க, எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும், விச் ஆர் ஆல் த டோஸ் அண்ட் விச் ஆர் ஆல் நாட் த டோன்ட்ஸ், இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. பிரம்மஸ்தானம் வெரி வெரி எசென்ஷியலான இடம். அதை வந்து எந்த ஒரு கிளட்டர் இல்லாமல், சில இடத்துல பார்த்தீங்க சின்ன வீடாக இருந்தால் கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பிரம்மஸ்தானத்தெல்லாம் ஒரு பெரிய ஒரு சோஃபா வாங்கி போட்டிருப்பாங்க. அந்த சோஃபா அப்படின்றது, நான் ஜென்ரலாக என்னுடைய கன்சல்டன்ஸுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து, வீட்டில் மேக்ஸிமம் சோஃபா அப்படின்ற ஒரு விஷயத்த வாங்கவே வாங்காதீங்க, சேர் வாங்கி போட்டுக்குங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே போல் உங்கள் வீட்டில் இது ஒரு ஆடட் டிப்பாக சொல்கிறேன் நான்,
உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் சண்டை ஒரு ஒரு உப்பு சப்பு இல்லாத ஒரு விஷயத்துக்கு ஒரு சண்டை வந்து ஒரு 3 ஹார்ஸ் 4 ஹார்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு, ஹஸ்பண்ட் அண்ட் பசங்களுக்கு, குழந்தைகளுக்கு கூட கூட அக்கா தங்கச்சி கூட சண்டை இருக்குது அப்படின்னா, இந்த பிரம்மஸ்தானத்தில் ஒரு பெரிய ஊஞ்சல் ஒன்று வாங்கி மாட்டி தொங்க விட்டுருப்பாங்க. நீங்கள் கேட்கலாம், நிறைய கிளைண்ட்ஸு எஸ்பெஷலி ஒரு சில கம்யூனிட்டி பீப்புள் எங்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சார் பெருமாள் கோயிலெல்லாம் வந்து ஊஞ்சல் வந்து பிரதானமாக இருக்குமே சார், நீங்கள் வந்து அப்போ கோயிலில் இருக்கிறது தவறா அப்படிங்கிற கோயில் டெம்பிள் வேறு, வீடு வேறு. கோயிலில் நம்ம என்ன பண்ணுறோமோ நம்ம வீட்டில் பண்ண மாட்டோம், வீட்டில் என்ன பண்ணுறோமோ அது கோயிலில் பண்ண மாட்டோம். அந்த என்விரான்மெண்ட் வேறு, நம்ம அங்கே வழிபடக்கூடிய போகக்கூடிய ஒரு இடம் தான் வந்து கோயில். அந்த இடத்துல வந்து கரெக்டாக அந்த அந்த பூமத்திய ரேகை ஈக்குவேட்டர்னு சொல்லக்கூடிய ஒரு லைன் மீட் பண்ணக்கூடிய இடத்துல தான் வந்து நம்மளுடைய கோயில்கள்லாம் பிரதானமான முக்கியமான பிரசித்தி பெற்ற கோயில்கள் கட்டப்பட்டிருந்தது. இன்றைக்கி கட்டக்கூடிய கோயில்களை நான் கணக்குலையோ இல்லை எண்ணிக்கையிலையோ நான் சொல்லலை. அதனால் கோயிலையும் உங்கள் வீடையும் நீங்கள் சம்மந்தப்படுத்தி பார்க்காதீங்க. நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, நம்ம ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு கோயிலுக்கு உகந்ததாக கிட்டத்தட்ட ஒத்து போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் அதில் நீங்கள் வாஸ்துவை கோரிலேட் பண்ணிக்காதீங்க. இது என்னுடைய கைண்ட் ரிக்வெஸ்ட். கம்மிங் பேக் டு த பாயிண்ட்டு, பிரம்மஸ்தானத்தில் இந்த ஊஞ்சல் அப்படின்ற இப்போ நிறைய வீட்டில் நான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த ஊஞ்சல் அப்படின்றது தொங்க விட்டு அதில் ஆடுவாங்க. நான் கைண்டாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஹம்பிளாக சொல்லக்கூடிய ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, அட் எனி பாயிண்ட் ஒரு குடும்பமாக வசிக்கக்கூடிய ஒரு வீட்டில் சந்தோஷமாக சௌகரியமாக வாழணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, தயவு செய்து இந்த ரிக்ளைனர்ஸ், அப்புறம் வந்து ஈஸி சேர்ஸு, இந்த ஊஞ்சல், இந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணிவிடுங்க. எங்களுடைய ரிசர்ச் ஃபைண்டிங்கில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எந்தெந்த வீட்டிலலாம் இந்த ரிக்ளைனர் இருக்கோ, இந்த ஈஸி சேர்ஸ் இருக்கோ, அங்கெல்லாம் சோம்பேறி தான் உருவாக்குறோம். பர்சன் ஹூ ஆர் ரிட்டையர்டு இதில் வந்து சேர மாட்டாங்க. ஒரு ரிட்டையர்ட் பர்சன் இருக்காங்க, தே ஆர் ஏஜ்டு அப்படின்னும் போது தட் இஸ் ஓகே, நாட் அன் இஷ்யூ. ஆனால் பட் ஒரு வயசுக்கு உள்ள ஒரு பசங்க ஒரு 30, 40, 50 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபேமிலியில் தயவுசெய்து ரிக்ளைனர்ஸோ இந்த ஊஞ்சலோ வாங்கி கட்டாதீங்க. நான் ரொம்ப முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வாஸ்து சாஸ்திரம் எங்களுடைய ரிசர்ச் ஃபைண்டிங்கில் அட் எனி காஸ்ட்டு ஊஞ்சல் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தயவுசெய்து கட்டாதீங்க. இது ஏன் அப்படின்னா, இட் கிரியேட்ஸ் ஒரு வேக்யூம் ஒன்று க்ரியேட் பண்ணும். அந்த வேக்யூம் வந்து இட்ஸ் நாட் அ குட் எனர்ஜி. அது நம்மளுடைய பாசிட்டிவ் எனர்ஜியை கிளீன் பண்ணிவிட்டு இட் கிரியேட்ஸ் அ பேட் வைப்ரேஷன். அந்த ஒரு விஷயத்தினால தான் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக மேண்டேட்டரியாக சொல்கிறது என்னுடைய கன்சல்டன்ஸ்க்கு, அட் எனி காஸ்ட் டோன்ட் ஹேங் இந்த ஊஞ்சல்ஸ். அது பெரம்பாக இருக்கலாம், இல்லை தேக்கு மரத்தில் பண்ண ஊஞ்சலாக கூட இருக்கலாம். தயவுசெய்து பண்ணாதீங்க, இது நல்ல ஒரு விஷயம் கிடையாது. அது பிரம்மஸ்தானத்தில் கட்டுவீங்க அப்படின்னா அடியோடு எடுத்து கைட்டி வச்சுருங்க, யாருக்காவது ஃப்ரீயாக கூட கொடுத்துருங்க. பிரம்மஸ்தானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் கடந்து தான் வந்து வடகிழக்கிலிருந்து வரக்கூடிய ஒரு 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 பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மளுடைய தென்மேற்குக்கு போய் மல்டிப்ளை ஆகும். இதுதான் வாஸ்து சாஸ்திரத்துடைய அடிப்படை முக்கியமான ரூல். அது பீட் வைப்ரேஷன், பீட் வெல்த், பீட் ஹெல்த். ஆகையால் அது டபுள் சீலிங் வரவே கூடாது. படிக்கட்டுகள் நிச்சயமாக தவிர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சோஃபா செட்டுகள் வரவே கூடாது. அந்த இடம் எப்பயுமே எம்டியாக ஃப்ரீயாக ஏர் சர்க்குலேட் காற்றுகள் நல்லா சுழண்டு வரக்கூடிய ஒரு விஷயமான ஒரு இடமாக இருக்கிறது சாலச் சிறந்தது. பிரம்மஸ்தானத்தில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் வந்து அட் எனி காஸ்ட் ஸ்டேர்கேஸ் படிக்கட்டுகள் அமைக்கவே கூடாது. அதே போல் அந்த இடத்துல ஊஞ்சல்கள், ஷாண்ட்லியர் லைட்ஸ் மாட்டவே கூடாது. இதில் நிறைய ரீசர்ச் ஃபைண்டிங் உண்டு. நீங்கள் பிளண்ட்டாக நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு மாற்றம் நிச்சயமாக ஏற்படும். அது ஏற்படுறது அப்படின்னா நீங்கள் சந்தோஷத்தோட அமைதியான, ஆரோக்கியமான, அன்பான, நிறைவான வாழ்க்கை நிச்சயமாக வாழ முடியும். பிரம்மஸ்தானம் அதில் ஒரு மிகப்பெரிய ரோலை ப்ளே பண்ணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய பிளாட்டை வந்து 9ஆக டிவைட் பண்ணிங்கன்னா அதான் சென்டர், அந்த நடுப்பகுதியில் வரக்கூடியது தான் பிரம்மஸ்தானம். நம்மளுடைய வீட்டுடைய லிவிங் ஸ்பேஸில் அதையும் 9ஆக டிவைட் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல தான் வந்து அந்த சென்டராக வரக்கூடிய நடுப்பகுதியில் வரக்கூடிய விஷயந்தான் பிரம்மஸ்தானம்.
அதில் படிக்கட் ஆரம்பிக்க கூட கூடாது. அதாவது சார் ஒரே ஒரு ஒரு சில கன்சல்டேஷன்ஸில் நான் பார்க்கக்கூடியது உண்டு. அதில் வந்து ஃபஸ்ட்டு படி மட்டும் ஆரம்பிக்கும் சார். இது இது தவறா சார்? தவறு அப்படின்னா நிச்சயமாக தவறு தான். அதனுடைய வலி, அதனுடைய பாதிப்பை நம்ம தான் அனுபவிக்கணும். ஆகையால் அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அந்த இடத்துல எந்த ஒரு இப்போ ஒரு 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 டீ டேபிள் போட்டுக்கலாமா சார்? நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு விஷயம். எந்த ஒரு கிளட்டர்ஸுமே இருக்கக்கூடாது. அங்க ஒரு ஒரு சின்னதா வந்து நிறைய பேர் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னன்னா, ஒரு பிராஸ் வெசல்ல வந்து தண்ணிய ஊத்தி அதில நிறைய பூ வைப்பாங்க. இது இது வந்து இது இருந்தா வந்து வீட்ல சுபிக்ஷம் சார் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதை எங்க வைக்கணுமோ அத அங்க தான் வைக்கணும். ப்ளீஸ் டோன்ட் கீப் இட் இன் பிரம்மஸ்தானமோ, வடகிழக்கு ஈசான்யத்திலயோ அவசியம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரியான விஷயங்கள், தவறுகள் நீங்க அவாய்ட் பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில, உங்க வாழ்க்கையில பெரிய ஏற்றமும், முன்னேற்றமும், மாற்றங்களும் தானாக ஏற்படும். பிரம்மஸ்தானம் அவ்வளோ முக்கியமான விஷயம். அதுக்கு டியூ இம்பார்ட்டன்ஸ் அவசியம் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். அது குடுங்க. அந்த பிரம்மஸ்தானத்த எந்த ஒரு கிளட்டர்ஸ் இல்லாம ஃப்ரீ ஏர் சர்க்குலேட் பண்ற மாரி வச்சுக்கங்க. நிச்சயமா பெரிய ஏற்றங்களும், முன்னேற்றங்களும் உங்களை தேடி வந்து சேரும். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆண்டாள் சொக்கலிங்கம் திருவடிகளே சரணம், சரணம், சரணம்.